இந்த வியாதி அல்லது இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா குணப்படுத்தவே முடியாது, இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது அப்படி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற எந்தெந்த விஷயங்களுக்கு உங்ககிட்ட பூர்ணமாக குணமடைகிறதுக்கு மருந்து இல்லாட்டினா வழிகள் ஏதாவது? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 90% வியாதிகள் எதனால் வருதுன்னா மனதால் தான் வருது. ஸோ இந்த மனதால் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் ஆகலாம். ஹார்மோன் பிரச்சனைகள் முக்கியமாக நான் சொல்கிறது டயபெட்டிஸ். ஸோ இந்த சுகர் வியாதி, நீரிழிவு வியாதிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், கண்ட்ரோலில் நம்ம அழகாக சித்த மருத்துவத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து பித்தப்பை கல்லுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறது, அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பித்தப்பை கல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், சித்த மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்தலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி பித்தப்பை கல்லெல்லாம் நீங்கள் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பித்தப்பை கல் வச்சு யாராவது பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்களா? அவங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ, உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ என்ன? சாதாரணமாக பித்தப்பை கல் சிறுநீர் கல் போல் எளிமையாக கரைக்க முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு கால்குலஸ், அதாவது ஸ்டோன் கிடையாது, இது கொலஸ்ட்ரால் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகிள்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பித்தப்பையிலேருந்து எடுத்து அதை மோஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே எடுக்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக 1 மாதம் மேலே டைம் எடுக்க தான் செய்யும். அப்போ இது ஏன்னா இது ஒரு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு விஷயங்களை நம்ம வெளியே எடுக்கிறது போல தான். அதே நேரத்தில் இதே போல் நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்கீங்கன்னா கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அதிகமான நோயாளிகளுக்கு நம்ம மருந்து கொடுத்து இந்த பித்தப்பை கல் கரைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பித்தப்பையை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பித்தப்பை ரொம்பவே ஒரு மனுஷனுக்கு தேவை. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பித்தப்பை கல்லுங்கிறாங்க. 16 வயசு சின்ன வயசுலேயும் வருது. அப்போ இந்த வயசுலேயே அவங்க பித்தப்பை அவங்க இழந்துட்டாங்கன்னா அவங்களால நான்வெஜ்ஜை நல்லா சாப்பிட முடியாது. ஏன்னா இடத்துல புரதச்சத்து உள்ள எந்த பருப்பு அது எல்லாமே அவங்க சாப்பிட்டாலும் அவங்க டைஜஷன் கஷ்டப்படும். அப்போ பித்தப்பை கல்லுங்கிற ஒரு விஷயத்தோட அந்த பித்தப்பை ரொம்ப முக்கியம். ஸோ இதுமாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்தியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் இப்போ எங்களுடைய சக்ஸஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 mm 15 mm அப்படி நான் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோன் ஜிபி ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் குணப்படுத்திருக்கோம். அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸும் வச்சுருக்கோம், டெஸ்டிமனி வீடியோஸும் வச்சுருக்கோம். தேங்க்யூ.